வணக்கம் நண்பர்களே, இது சோஷியல் பைட்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். குறிப்பாக நடிகர் விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பிச்சு இப்போ தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஆனா தரைமட்ட அரசியல்ல நிஜமாவே என்ன நடக்குது? விஜய் அவரோட வியூகங்கள்ல கோட்டை விடுறாரா? இத பத்தி மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்ன அதிரடியான கருத்துக்களை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். முதல்ல கூட்டணியை பத்தி பேசுவோம். விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பெரிய கட்சியும் அவரோட கூட்டணிக்கு வர தயாரா இல்ல. இத மணி அவர்கள் ரொம்ப நக்கலா இது ஒரு தலைக்காதல் மாதிரி தான் முடிய போகுதுன்னு சொல்றாரு. ஏன்னா காங்கிரஸ் திமுகவோடையே இருக்க போகுது. மற்ற சின்ன கட்சிகளும் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நடைமுறை அரசியல் தெரியாம விஜய் களமிறங்கி இருக்காரோ அப்படின்ற கேள்வி இப்போ வலுவா இருக்கு. அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம், விஜய் ஏன் களத்துக்கு வராம ஒரு கூட்டுக்குள்ளேயே இருக்காரு? மற்ற தலைவர்கள் எல்லாம் 70 வயசுலையும் ஊரூரா போய் மக்களை சந்திக்கும் போது விஜய் மட்டும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா பிரச்சாரம் பண்ண போறதா வர்ற செய்திகள் பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. மக்கள் மத்தியில ஒரு தலைவரா நிக்கணும்னா அவங்களோட கலந்து பழகணும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அரசியல் பண்ணா வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் கட்சியோட கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தரான அஞ்சலை அம்மாளுக்கு கட்சி அலுவலகத்தில் இருக்கிற சிலைக்கு மாலை போடாம வீட்டில் இருக்கிற போட்டோவுக்கு மாலை போடுறத மணி அவர்கள் சுட்டி காட்டுறாரு. இது எதை காட்டுதுன்னா, வெளி உலகத்தோடையும் தான் சொந்த கட்சிக்காரங்களோடையும் விஜய்க்கு இருக்கிற தொடர்பு ரொம்ப குறைவா இருக்கிறத காட்டுது. இன்னொரு பெரிய சவால் என்னன்னா வேட்புமனு தாக்கல். இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் மனு தள்ளுபடியாகிடும். திமுக, அதிமுக மாதிரி பெரிய கட்சிகள் விஜய ஒரு மிரட்டலா பார்க்கறதால கண்டிப்பா அவங்க வேட்புமனுக்களை ரொம்ப நுட்பமா கவனிப்பாங்க. 234 தொகுதிகள்லையும் தப்பில்லாம மனு தாக்கல் செய்யறதே தேவகவுக்கு ஒரு பெரிய சாதனையா இருக்கும்னு மணி அவர்கள் சொல்றாரு. கடைசியா ஒரு மாஸ் மேட்டர், ஆட்சி மாற்றம் நடக்குமா? மணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணியோட சேர்ந்தா அந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும், ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனா அப்படி நடக்காம விஜய் தனியா நின்னா ஓட்டுக்கள் பிரிஞ்சு திமுக மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சுக்கவே அதிக வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்காரு. விஜய் ஒரு நல்ல மெய்ப்பனா வருவாரான்னு மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு பல கசப்பான உண்மைகள் புரிய வரும்னு பத்திரிகையாளர் மணி ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் கூட்டணி இல்லாம ஜெயிப்பாரா இல்ல அதிமுகவோட சேருவாரா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.